அன்பான சகோதரர்களே, இந்த உம்மா வாப்பாவை அள வச்சு போட்டு உம்மா வாப்பாவை பார்க்காம கல்ப சந்தோஷப்படுத்தாம நீங்க என்னதான் பெலஸ்ல வாழ்ந்தாலும் பெலஸ்ல வாழுவீங்க, நிம்மதி இருக்காது. பட்டம் பதவியோட வாழுவீங்க, நிம்மதி இருக்காது. அழகான மனைவியை மெரி பண்ணி வாழுவீங்க, நிம்மதி இருக்காது. அழகான செல்வம் இருக்கும், நிம்மதி இருக்காது. நீங்க எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் வெளி தோற்றத்துல நிம்மதியா இருக்கிற மாதிரி விளங்கும். ஆனால் உங்களோட கல்புல நிம்மதி இருக்காதுங்கிறது எங்களோட வார்த்தை இல்ல, உலகத்தை படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை. அன்பான சகோதரிகளே சகோதரிகளே, குறிப்பாக இந்த 13, 14, இந்த 15 வருஷம் இந்த ஏஜ்ல உள்ளவங்க குறிப்பா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உம்மா வாப்பாவை நாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சந்தோஷப்படுத்துறோம். ஒரு நாள் விடிஞ்சத்துல இருந்து இரவு வரங்காட்டியும் உம்மா வாப்பட துவாவை நாங்க அடைஞ்சு கொள்றோமா? உம்மா வாப்பட கல்புகளை உடைச்சு பதுவா வாங்கி கொள்றோமா? எப்பவுமே உம்மா வாப்பட துவாவுக்கு ஆளாகுவோம். எப்பவுமே உம்மா வாப்பட துவாவுக்கு உள்ள நாங்க வந்து கொள்ளணும், வெளியில போயிட்டுப்படாது. ஒவ்வொரு நாளும் வீடுகள்ல இன்றைக்கு உம்மா வாப்புக்கு சலான் சொல்ற பழக்கம் இருக்கா? எங்ககிட்ட உம்மா வாப்புக்கு சலான் சொல்ற பழக்கம்? உம்மா சலான் சொல்லுங்க, வாப்பா உம்மக்கு சலான் சொல்லுங்க, வாப்பாக்கு சலான் சொல்லுங்க, முசாஃபா செய்யுங்க. பெருநாளுடைய தினத்தை எடுத்தா சுபஹானல்லாஹ், எல்லாருக்கும் ஈத் முபாரக், எல்லாருக்கும் எவ்வளவு வாழ்த்துக்கள், எவ்வளவு சந்தோஷம். அட தன்னை பெத்த தாய நெத்தியில முத்தமிடுற காட்சியை காணல எங்க வீட்டுவல்ல. தகப்பனோட முசாஃபா செய்யற காட்சியில காணலாது. பள்ளியில அப்படி முசாஃபா செஞ்சுட்டு போவாங்க, அப்படி எல்லாருக்கும் முசாஃபா கொடுப்பார். வாப்பா மகனக்கண்ட அக்ரோசாவதார் வெக்கம் வெக்கம். நாங்க பழக்கப்பட இல்ல. வாப்பக்கு உலகத்துக்கே சலான் சொல்றேன்னா வாப்பக்கு சொல்ல சலான் சொல்ல பழக்கப்படல இந்த வாய். உலகத்துக்கே சலான் சொல்றனா என்ன பெத்த தாய்க்கு சலான் சொல்றதுக்கு இந்த வாய் பழக்கப்பட இல்ல. பழக்கப்படுத்துவோம் சகோதரர்களே. ஒரு தாய்க்கு சலான் சொல்றோம், தாய் சொல்றா வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மகனே, உனக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய பரக்கத் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய கைர் உண்டாகட்டும். சுப்ஹானல்லாஹ், ஆழமான பகுதிகள் சகோதரர்களே. இங்கதான் வெற்றி இருக்கு. இன்னைக்கு இந்த பகுதி எல்லாம் மூடப்பட்டு படிச்சாதான் வெற்றி, படிங்க வானண்ட இல்ல. ஆனால் இந்த விஷயங்களை செய்யறதோட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோட படிங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோட தொழில் செய்யுங்க. தாய் தாப்பண்ட துவாவோட வீட்டுட்டு வெளியில போங்க, தாய் தாப்பண்ட துவாவோட ஸ்கூலுக்கு போங்க, தாய் தாப்பண்ட துவாவோட எல்லாம் அல்லாஹ் ஹைராக்கி தருவான். எந்த அளவுக்குண்டா இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அப்படி முகத்துல சாதாரணமா சின்ன சின்ன வேலையை கூட செஞ்சு கொடுக்கிறோமா? இல்லையே. சின்ன சின்ன வேலைகள் வீட்டுல கம்ப்ளீட்டா ஹிதுமத்ங்கிற பகுதி இல்லை இன்றைக்கு. உதாரணமா இந்த 15, 16 ஏஜ்ல உள்ள உங்ககிட்ட கேட்கிறேன் நான், தேத்தனி குடிச்ச கோப்பையை நாம கழுவி வைக்கிறோமா? தேத்தனி குடிச்ச கோப்பையை கழுவ தயார் இல்ல, அதே உண்மைதான் கழுவணும். தேத்தனி குடிச்ச கோப்பை வீட்டுல முன்னால ஹோல் இருக்கும், அதை கொண்டு போய் கிச்சன்ல வைக்க நாம தயார் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள் வாப்பா. வெளியில உடுப்பு காய போடப்பட்டிருக்கும் கொடியில, உண்மை கொஞ்சம் டேடா இருப்பா, வேலை செஞ்சு போட்டு மகள் உடுப்படுங்க முகத்துல வாயிரா கொண்டு போட்டு உடுப்பு அங்கே இருக்கும், மகள் கொஞ்சம் மடிச்சு வைங்க வாப்பா தங்கமே. இதெல்லாம் சொல்ல தேவையில்ல சகோதரர்களே. இதெல்லாம் சுபஹானல்லாஹ் நாம பார்த்து பார்த்து தேடி தேடி செய்ய வேண்டிய பணிகள். இதன் மூலமாக எங்கட வாலிபத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். எங்கட வாலிபம் பிரகாசமாகும், எங்கட வாழ்க்கை பிரகாசமாகும், எங்கட போற பயணங்கள் பிரகாசமாகும். எங்கெல்லாம் கை வைக்கிறோமோ அங்கெல்லாம் பிரகாசம் தான். அப்படி இல்லாம இவங்களை சுபஹானல்லாஹ் கொஞ்சம் கடையை போயிட்டு வாங்கண்டா, உமா தலை இல்லையா உமா உங்களுக்கு? உங்களுக்கு அறிவில்லையா உமா உங்களுக்கு? அட தலைய தந்த தாய பார்த்தே தலை இல்லையான்னு கேட்கிறாயே. உலகத்துக்கு முதலாவது லாங்குவேஜ் உடைய குரு, முதலாவது மொழியிட குரு ஒஸ்தாதுல், அதாவது முதலாவது மொழியை படிச்சு தந்த தாய பார்த்தே பேச தெரியாண்டா. என்ன வார்த்தை சகோதரர்களே, என்ன வார்த்தை. எங்க போய் தௌபா செய்ய போறீங்க? எங்க போய் தௌபா செய்ய போறீங்க? உம்மா அப்பா சல்லி கேட்டு எடுக்கணும், உம்மா அப்பா சல்லி கேட்டு எடுக்கணும். சுப்ஹானல்லாஹ், கேட்க வச்சாதீங்க. எப்பவுமே உம்மா வாப்பட கைய கீழே வச்சாதீங்க, உம்மா வாப்பட கைய கீழே வச்சாதீங்க. உம்மா வாப்பட கைய எப்பவுமே சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட வந்து ஒருத்தர் வாரார் ஃபத்வா கேட்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாரார், வந்து கேட்கிறார், வந்து சொல்றார், பாருங்களேன் என் வாப்பா சம்பாதிக்கிறதெல்லாம் கேட்கிறார், என் வாப்பா சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே கேட்கிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நாயமே அவர் சொல்றார், அப்படியா வாப்பா எல்லாம் கேட்கிறாரா? சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அந்த வமாலுக லிஅபீக், அந்த நீயும் நீ சம்பாதிக்கிற காணி சொத்து பூமி எல்லாமே உன்ன வாப்பா தான் சொந்தம். அந்த வமாலுக லிஅபீக், நீ மட்டும் இல்லடாப்பா, நீ சம்பாதிக்கிறது உண்ட பொக்கெட்ல அனுமதி இல்லாம கைய போட்டு அடிக்கிற உரிமை
உன்னுடைய பெற்றோர்களுக்கு இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த இடத்துல தாயுடைய தகப்பனுடைய கண்ணியம் பேசப்பட்டிருக்குதுண்டா இன்றைக்கு எங்கட வீடுகள்ல சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ். அன்பான வாலிபர்களே, தாய் தகப்பன் ஹயாத்தோடு இருக்கிறாங்களா, ஏழுமான அளவு அன்பாக பேசுங்க, அவங்களுக்காக துவா செய்யுங்க, உம்மா வாப்பட துவாவை பெற்றுக்கோங்க. ஒரு தாய் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வாரா, வந்து சொல்றா, என் மகன் கல்யாணம் முடிச்ச வரை என்னோட நல்லா இருந்தார், கல்யாணம் முடிச்சோட மனைவியோட சேர்ந்து என்னைய வீட்டு விட்டு வெளியில போடுறார், வீட்டு விட்டு வெளியே போக சொல்றார். ஏதாவது என் மகனுக்கு உபதேசம் செய்யுங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து ஒரு தாய் சொல்றா. சொன்ன நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அண்ணவங்க அந்த மகன் அழைச்சி, மகனே வயிற்றிலே இடம் கொடுத்த உன்னுடைய தாய்க்கு உன்னுடைய வீட்டிலே கொஞ்சம் இடம் கொடுக்க இயலாதா? வயிற்றிலே இடம் கொடுத்த உன்னுடைய தாய்க்கு உன்னோட வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுக்க இயலாதாப்பா என்று சொல்லி போட்டு ஒரு நாள் இந்த தாய் தகப்பனை கவலைப்படுத்தாது. இது உலகத்துல படைப்புலாக பெரிய கஷ்டமான உண்டுதான் இந்த கவலையை மட்டும் வாழ்க்கையில கொடுத்துடாது யாருக்கும். நீ மலையாண்டு நினைக்கிறாயா? நீ உலகத்திலாக பெரிய படைப்பு வந்து கடினமான படைப்பு மலையாண்டு நினைக்கிறாயா? இல்ல. அலிரதிதான் விளங்கப்படுத்துறாங்க, மலையை விட கடினமானது இரும்பு, மலையை விட கடினமானது இரும்பு. அந்த இரும்பால அந்த மலையை குடைஞ்சு எடுக்கலாம். இரும்பை விட கடினமானது நெருப்பு, அந்த நெருப்பால இரும்பை என்ன செய்யலாம்? குலைக்க செய்யலாம். அந்த நெருப்பை விட கடினமானது என்ன? தண்ணீர். இந்த தண்ணீரால் அந்த நெருப்பை அணைத்து விடலாம். அந்த தண்ணீரை விட மிக பயங்கரமானதுதான் சகோதரர்களே மேகம். அந்த மேகம் தண்ணி இழுத்துட்டு வரலாம். அந்த மேகத்தை விட கடினமானது காற்று. அந்த காற்று அந்த மலையை அப்படி இறக்க செய்யலாம். அந்த காற்றை விட வேகமானவன் கடினமானவன் மனிதனை விட கடினமானது போதை வந்து அப்படியே எவ்வளவு பலமான மனிதனையும் அப்படியே சீருளைய செய்யும், அப்படியே மனுஷன் உடைஞ்சி போடும். கட்ஸான மனுஷனை போதை அப்படியே படுக்க போடும், கான்ல, ரோட்டுல, தோட்டத்துல. சுப்ஹானல்லாஹ். அந்த போதையை விட கடினமானது தூக்கம். போதையோடு இருக்கிறார், தூக்கம் வந்தா அந்த போதையில கட்ஸ்ல தாக்கு பிடிக்கல, அப்படியே கான்ல செத்து அப்படியே படுத்துட்டுவான். அந்த தூக்கத்தை விட கடினமானதுதான் கவலை என்றார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. தூக்கத்தை விட கவலை இருந்துச்சுன்னா தூக்கம் வராது. இந்த கவலையை கொடுத்துடாதுங்க வேண்டாம். அன்பான சகோதரர்களே, அன்பான வாலிபர்களே, அதனால தாய் தகப்பனோடு இந்த சிஃபத்துகள், இந்த ஈமான், இந்த தீனுடைய லைனை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்றோம். இதெல்லாம் மூடி மறைச்சப்பட்டு இதை பேசுறது வெக்கம், இதை கேட்கறது வெக்கம். உம்மக்கு சலாம் இல்ல, ஒரு தேர்த்தனியை தந்தா ஜசாக்கல்லா சொல்றோம் இல்ல, வாப்பா ஏதாவது தந்தா ஜசாக்கல்லா ஹைர், என்னோட வார்த்தையால் இல்லையே வாப்பா, இதெல்லாம் கேவலமா பாக்குறோம். இன்றைக்கு புதிய உலகம் இல்லையா? இன்றைக்கு நாம தீன் அதெல்லாம் பின்னால இப்படி வாழுவீங்கண்டா உங்களோட வாழ்க்கை எப்பொழுதும் நரகமாக இருக்கும் என்கிறத மனதில் யாது வச்சுக் கொள்வோம். வல்லவன் அல்லாஹ் நம்முடைய தாய் தகப்பனுக்கு ஹிதுமத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.